Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. மது பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். நாமக்கல் மாவட்டத்தில் 159 டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதுனாலையும் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மது பாட்டில்களை திரும்ப பெறும் இந்த திட்டத்துக்கு ஊழியர்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் முழுக்க 159 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. நம்மோடு செய்தியாளர் ஸ்ரீதரும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். இப்ப நாமக்கல்ல இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்ட நடவடிக்கை குழு பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில டாஸ்மாக் பணியாளர்கள் 250க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழக டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகி திரும்ப பெறப்படும் காலி மதுபான பாட்டில்களை டாஸ்மாக் ஊழியர்களே திரும்ப பெறும் திட்டத்தை தமிழக டாஸ்மாக் நிர்வாகம் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 159 டாஸ்மாக் கடைகளை அடைத்து அந்த டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், வேலை நேரத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ந்து அந்த டாஸ்மாக் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். நாமக்கல் மாவட்டத்திலும் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்டோம். இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலாண்மை இயக்குனர் அவர்களிடமும் கூட்டம் பணியாளர்கள் சங்கத்தின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கடையடைத்து போராட்டம் நடத்தி வருகிறோம். எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக பாட்டில திரும்ப வாங்க மாட்டோம். டிவைஸ்ல இருக்கிற பைபேக்கை வெளியே எடுத்தா நாங்க பணி செய்ய தயாரா இருக்கிறோம். அரசு உத்தரவு போட்டதை நாங்க மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இதனால எங்களுக்கு பணியாளருக்கு வாடிக்கையாளருக்கு தகராறு ஏற்படுகிறது. அதனால எங்களால காலி பாட்டில வாங்குறதுக்கு பணியாளர் யாரும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். டிவைஸ்ல இருந்து எடுத்தா மட்டுமே நாங்க பணி செய்வோம். டாஸ்மாக் நிர்வாகமோ தமிழக அரசோ நீதிமன்றமோ இதுவரையில எங்களை பாட்டில வாங்க சொல்லி எந்த உத்தரவும் போடவில்லை. அப்படி இருக்க இது குண்டர்களால் எங்களை பணியாளர்களை பாட்டில் வாங்க உத்தரவு போட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. Velamal Engineering College, Cyber Security, admissions open for 2026.